ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூ லாக் மாங்கா எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசாக்கி விளையாடுறத பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அவன் பாலை எல்லாரையும் தாண்டி கொண்டு போயிட்டு இருப்பான். கொரோனாவும் அவனுக்கு அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் மிடில் போயிட்டு இருப்பாங்க. இசாக்கி தடுக்க ஒருத்தன் வந்தப்போ அவன் கொரோனாக்கு பாலை பாஸ் பண்ணான். அவனை தாண்டினதுக்கப்புறம் கொரோனா அவனுக்கே திருப்பி பாலை பாஸ் பண்ணான். ஷூட் பண்ணுற இடத்துல அவனை தடுக்க இன்னொருத்தன் வந்தப்போ இசாக்கி திருப்பி பாலை கொரோனாக்கு பாஸ் பண்ணான். கொரோனா பாலை பாஸ் பண்ணோன்னே இசாக்கி கோல் போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கொரோனாவும் பாலை பாஸ் பண்ணான். இசாக்கி அவன் டைரக்ட் ஷாட்டை வச்சு கோல் போடலான்னு ரெடி ஆனான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கைசர் அவன் முன்னாடி வந்து நின்னான். இருந்தும் இசாக்கி பாலை ஷூட் பண்ணான். அந்த பால் கோல் போஸ்ட்டை நோக்கி போச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் குனிகாமி அந்த பால் கிட்ட வந்தான். அவன் முட்டி வச்சு தடுத்து இசாக்கிக்கு போக வேண்டிய கோலை அவன் போட்டான். அது பேஸ்டர் மின்சன்ஸோட செகண்ட் கோலாக மாறிச்சு. இசாக்கி இதை நினச்சி செம்ம வெறுப்பானா. அது நான் போட வேண்டிய கோல். கைசர் அவன்கிட்ட வந்து, நீ என்கிட்ட பாலை கொடுத்துருக்கலாம் யோசிச்சு, எனக்கு தெரிஞ்ச உனக்கு அசஸ் பண்ண தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை கொல்றது தான் நான் பண்ணுற கடைசி வேலைன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணிருவேன். ஐ லவ் யூ இப்படின்னு சொல்லாமா, உடஞ்சிடாத யோசிச்சு இந்த உலகத்தோட பெஸ்ட்டாக மாறலான்னு நோவா சொன்னான். நான் கோல் போடணும், மெட்டாவிஷனால் நிறைய நல்லது இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இசைக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணான். இசைக்கு அவன் பிளே ஸ்டைல் முன்ன மாதிரி இல்லையே ரியோன்னு நினச்சான். என்னாலையும் தனியாக போராட முடியும்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும். நாகி ரியோவை திடீர்னு கூப்பிட்டான். எனக்கு இசையை தோக்கடிக்கணும். இப்போ இருக்க என்னால் அவனை கண்டிப்பாக தோக்கடிக்க முடியாது. சாக்கர் ஃபன்னாகவே இல்லை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு ரியோ சொன்னான். இசையை தோக்கடிக்க நீ தேர்ந்தெடுத்த பாது இது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரியோ சொன்னான். நீ நினச்ச மாதிரி இது நடக்கலைன்னு என்கிட்ட அழுதுட்டு வராத. நான் உன் கூட சாக்கர் விளாடும் போது அது ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரியோ சொல்லிட்டு போனான். ப்ளீஸ் ரியோ, எனக்கு இசையை தோக்கடிக்க நீ ஹெல்ப் பண்ணு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ அடுத்தவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டியா? உனக்கு என்னை பற்றி கவலையே இல்லை. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன். இந்த மாதிரிலாம் பேசி என்னை ஏமாத்தாத. நம்ம ஒன்றா சேர்ந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கலான்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? அது நடக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் செலெக்ஷன் அப்போ நான் இசைக்கே கூட இருந்தால் ஸ்ட்ராங்காக மாறுவேன்னு நினச்சேன். அதேமாரி தான் இப்போ நான் இங்கிலாண்டை சூஸ் பண்ணேன். ஆகியும் கிறிஸும் இப்போ எனக்கு சொல்லித்தராங்க. இப்போ நீ தான் ரியோ. முன்னாடி அவனை நம்மளால் தோக்கடிக்க முடியல, ஆனால் இப்போ முடியும். கொஞ்சம் யோசி ரியோ. நம்மளுடைய புது சாக்கர் இதான் உன்னுடைய ஈகோவா? இல்லை, இது என்னோட கனவு. ரியோ நாகிக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். நல்ல பாஸ் இசைக்கு. உன்னோட மோசமான ஷாட் எனக்கு யூஸ் ஆச்சுன்னு குனிகாமி சொன்னான். உனக்கு புரியலையா? நீ என்னோட மிச்ச மீதியை எடுத்துக்கிட்ட. நீ என்ன வேணால் சொல்லிக்க. அப்படியா? இனி என்னோட மிச்ச மீதியை தரேன் ஐநா ஹீரோ. மேட்ச் திரும்ப ரீஸ்டார்ட் ஆச்சு. இந்த தடவை நான் விட மாட்டேன். ஆகி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். அவனை தடுக்க குனிகாமி வந்தான். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிட்டு இருந்தாங்க. இசாகி இவங்களுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறப்ப இதேமாரி ஏற்கனவே நடந்துச்சுன்னு யோசிச்சான். அதேமாரி திருப்பி நடக்கக்கூடாதுன்னு அவன் இந்த வாட்டி வெயிட் பண்ணான். இந்த வாட்டி சிகிரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போனான். சிகிரியை வச்சு ஆகி முன்னாடி போகலான்னு நினைக்கிறப்ப இசாகியும் கைசரும் அவனை தடுக்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கினாங்க. நான் நினச்சது தான் நீயும் நினச்சிருக்கியா யோசிச்சு? அப்போ நீ விட்டுட்டு போயிரு நேக்கட் எம்பரர். இதுக்கு நடுவில் பால் ரியோ கிட்ட போச்சு. அவன்கிட்ட இருந்து பாலை வாங்க நெஸ்ன்னு கைசர் கத்தனான். நெஸ் அவன்கிட்ட இருந்து பாலை வாங்க முன்னாடி போனான். ஆனால் நாகியும் ரியோவும் பாலை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணி முன்னாடி கொண்டு போனாங்க. நீ என்ன பண்ணுறியோ, நீ நினச்ச மாதிரி அவனை ஆட வைக்காதுன்னு ஆகி அங்கேருந்து சொன்னான். இந்த மாதிரி பண்ண அவனோட க்ரியேட்டிவிட்டி வளராது. வாய மூடு ஆகி, இது அவனோட முடிவு தான். அவனுக்கு என்னோடய உதவி தேவை. இது என்னோட சேலஞ்ச். நான் ஃப்ளோக்கு போகிற வழி. ரியோ நாகிக்கு பயங்கரமாக உதவி பண்ணான். இவங்களோட காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இதை பார்த்து இசைக்கு ஆச்சரியப்பட்டான். ரியோ தடுக்க ஒருத்தன் வந்தப்போ நாகிக்கு பாலை பாஸ் பண்ணான். அவனை ரியோ தாண்டினதுக்கப்புறம் நாகி அவனுக்கே பாலை திருப்பி பாஸ் பண்ணான். இதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் நாகி. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா நம்ம எதை வேணால் ஜெயிக்கலாம். ரியோ பாலை நாகிக்கு பாஸ் பண்ணான். நாகி இந்த பாலை அவன் ஸ்டைலில் ரிசீவ் பண்ணான். இவங்க ரெண்டு பேரும் இதேமாரி பாலை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிக்கினாங்க. ஆனால் கோல் போஸ்ட் கிட்ட அவங்க போனப்போ இசைக்கியும் கைசரும் முன்னாடி வந்து நின்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கள் மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு ரியோ ஆச்சரியப்பட்டான். நாகி பாலை ரியோவுக்கு பேக் பாஸ் பண்ணி விட்டான். அவனுக்கு கடைசி பாஸ் என்கிட்ட இருந்து வேணுமா? பாஸ் பண்ணதுக்கப்புறம் நாகி அவங்கள நோக்கி போக ஆரம்பித்தான். இதான் அவன் கனவுன்னு ரியோ அவனுக்கே திருப்பி பாலை பாஸ் பண்ணான். நாகியை தடுக்க இசைக்கு போனான். வந்த பாலை ஃபஸ்ட்டு நாகி ரிசீவ் பண்ணான். நாகி ஃபஸ்ட் அந்த பாலை ஃபேக் வாலி பண்ணான். இந்த வாட்டி அடிப்பான்னு பார்த்தா திருப்பியும் அவன் ஃபேக் வாலி பண்ணான். இந்த வாட்டி கைசரை தடுக்க வந்தான். ஆனால் அவன் திருப்பியும் ஃபேக் வாலி பண்ணான். இதேமாரி தொடர்ந்து 4 தடவை அவன் பாலை ஷூட் பண்ணுற மாதிரி ஃபேக் வாலி பண்ணான். தேங்க்ஸ் இசாகி, இப்போ நான் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேயர். 4 ஃபேக் வாலி பண்ணதுக்கப்புறம் 5வது தடவை பாலை நாகி ஷூட் பண்ணான். அந்த பால் கோல் கீப்பரை தாண்டி மேன்ஷன் சிட்டியோட 2வது கோலாக மாறிச்சு. நாகி பயங்கரமாக சந்தோஷப்பட்டான். அந்த கோலுக்கு அப்புறம் மேன்ஷன் சிட்டி திருப்பி கேம்குள்ளே வந்தாங்க. இசாகி ரொம்பவே வெறுப்பானா. மெட்டாவிஷன் இருந்தும் என்னால் நாகியை தடுக்க முடியல. கரெக்டாக சொல்லணும், ரியோவோட ஃபைனல் பாஸ்க்கு அப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் கடைசியாக விளையாடின விளையாட்டு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவன் அப்படி விளையாடலையே. இப்போ மட்டும் எப்படி அவனால் முடிஞ்சுது? நான் ஜெயிச்சிட்டேன், அதுவும் இசகியை எதிர்த்து. ஜெயிக்கிறது நல்லா தான் இருக்குது. இசகி நாகிக்கிட்டே போய் அதை எப்படி பண்ணான்னு கேட்டான். அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, உன்னை தோக்கடிக்கணும்னு நான் விளையாடினேன். அதுக்கு ரியோ ஹெல்ப் பண்ணான். அது நடந்ததில் எனக்கு சந்தோஷம். இப்போ இந்த உலகத்தோட ஹீரோவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், நாகியை பொறுத்த வரைக்கும் அவன் என்னை தோக்கடிக்கணுன்னு தான் ப்ளூ லாக்கில் விளையாடுறான். ரியோ கூட இருந்து அது நடக்கும்னு அவன் நினச்சிருக்கான்.
என்ன சேலஞ்ச் பண்ணா நாகி எவால்வ் ஆவான்னு ரியோ நினச்சிருக்கான். நீ நினச்சது நடந்துருச்சா ரியோ? நாகி கேட்டா. ஆமாம், இனிமேல் நாகி நீயே பார்த்துக்க, உங்கள் 2 பேருக்கு இதேமாரி இனிமேல் நடக்காதுன்னு இசகி சொன்னான். எங்களை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. இது எங்களோட ஸ்டேஜ், நாங்கள் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக மாறுவோம். எப்படியோ இசகியை தூக்கடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்னென்னு நாகி யோசிச்சான். கிறிஸ் பிரின்ஸ் மேட்ச்குள்ள வர ரெடியானா? இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.